we are seeing so many youngsters gym ponanga. There was a sudden collapse. We had an actor, Karnataka actor, famous actor. He went to the gym. He was a healthy individual, but he had a collapse and we couldn't save his life. There are so many other cardiac conditions which can lead to sudden cardiac arrest, not only heart attack. So அதை மக்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். வணக்கம் and welcome to Dr. Mehta's podcast. This is Radhika and இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்கிறது டாக்டர் ஸ்ரீராம், consultant interventional cardiologist and head of cardiology of Dr. Mehta's Hospitals, வேலுப்பஞ்சாவடி. ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன் மேடம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு, இப்போ யாருக்காவது ஒரு ஹார்ட் கண்டிஷன் இருக்கு இல்லை இருக்கலாம்னு நினைச்சாங்கன்னா, இஃப் தே கம் டு டாக்டர் மேத்தாஸ், அவங்களுக்கு என்ன மாதிரியான டயக்னோஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? இல்லை வந்த உடனே ஹார்ட் செக்அப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை முன்னாடியே அப்பாயின்மெண்ட் எடுத்தாதான் பண்ண முடியுன்றது இருக்கா? இல்லை மேடம், வி அட் வேலுப்பஞ்சாவடி மேத்தாஸ் ஆஃபர் சேம் டே ஹார்ட் ஹெல்த் செக்அப்ஸ். நீங்கள் வாக்இன் பண்ணால் கூட சரி, யூ கேன் ஸ்ட்ரைட் கம் இன் டு த ஹாஸ்பிட்டல், ஜஸ்ட் கோ டு த ரிசப்ஷன், ஆஸ் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட் வித் த கார்டியாலஜிஸ்ட். இனிஷியல் எவாலுவேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில், even a cardiac CT can be done on the same day. So all these facilities which are very very helpful in diagnosing heart conditions will be done on the same day, and as early as possible we'll be able to generate the reports and give it to the patients, and so that அவங்க cardiologist மீட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப முன்னாடியே வந்து முன்னாடி மாதிரி வெயிட்டிங் டைம் இதெல்லாம் வந்து இட்ஸ் very very minimal. We have the adequate support staff as well as the staffing and the machines and other equipments already available, and it will be done at a very good pace, and it will be generated easily to the patients, and avanga help avanga cardiologist meet பண்ணிட்டே போலாம். So within maybe span of 2-3 hours they will be able to complete the basic cardiology tests like ECG, echo, and they will be able to meet the consultant also. சார், இப்போ வந்து உங்களுடைய கார்டியாலஜி டீமோட ஸ்ட்ரக்சர் பற்றி கொஞ்சம் பேசுங்களேன். பிகாஸ் இஃப் சம் பேஷண்ட்ஸ் கம், நிறைய தடவை நம்ம பார்க்கறது என்னன்னா, எல்லாருக்குமே சீனியர் கன்சல்டன்ஸை தான் பார்க்கணும். ஏன்னா நம்பிக்கை அதுதான் மெயின் ஃபேக்டரு. ஸோ கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டு அஸ் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் டீம்? எஸ், டெஃபினெட்லி சீனியர் கன்சல்டன்ஸை டைரெக்டாக மீட் பண்ணலாம் பேஷண்ட்ஸ். பட் இன்கேஸ் இஃப் சப்போஸ் வி ஆர் ப்ரீ-ஆக்குபைட் வித் சம் சர்ஜரிஸ் ஆர் வி ஆர் ஹேண்ட்லிங் சம் எமர்ஜென்சிஸ், then definitely they will go through a proper channel. அது என்னன்னா ECG, echo evaluation, they will be seen by a consultant, proper consultant. They will do the vitals recording, they will do the history and physical examination. ECG, echo வேணும்னா ECG, echo எடுத்துருவாங்க, and then they will ultimately they will meet us. Without meeting us they will not be sent out, and definitely they will be able to meet the senior consultants at the first glance itself. Otherwise எப்பயாச்சும் rare occasions where we are held up in an emergency or we are doing some procedures, they will always be taken care of. The waiting period will not be that அவ்வளோ ஜாஸ்தி இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ தட் இஸ் ஹவு வி ஆர் ஸ்ட்ரக்சர்ட் இன் மேத்தாஸ். ஓகே சார், இப்போ நமக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு, அப்பாவுக்கு கார்டியாக் கண்டிஷன் இருக்கு, இல்லை அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிஷன் இருக்கு, அப்படின்னும் போது வாட் இஸ் யுவர் சஜஷன்? எந்த ஏஜ்லேருந்து இந்த ஸ்க்ரீனிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? எ வெரி வேலிட் கொஸ்டின் இன் தி கரண்ட் சினாரியோ. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் we are seeing so many youngsters ஜிம் போனாங்க. There was a sudden collapse. We had an actor, Karnataka actor, famous actor. He went to the gym. He was a healthy individual, but he had a collapse and we couldn't save his life. And lot of so many instances we are seeing where youngsters, they go to they hit the gym, do some vigorous activity, they collapse, they are not able to be revived, and they have lost their lives. So at this point in time, a very valid question. ஸோ எப்போ இந்த ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்தியன் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம கார்டியாக் ப்ராப்ளத்தையும் வந்து நிறைய கேட்டகரைஸ் பண்ணலாம். ஹார்ட் அட்டாக்ஸால் கொலாப்ஸ், சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். வேர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காஸ் இன் இந்தியா, இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இஸ் ஹார்ட் அட்டாக். இட் கேன் அஃபெக்ட் எனி இண்டிவிஜுவல்ஸ் ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 16 கூட பார்த்துருக்கோம் till 60. Initially it was heart attack was a disease of the elderly individuals, but it is not so now. So heart attack nala sudden cardiac arrest varlam. Apart from heart attacks, there are so many other cardiac conditions which can lead to sudden cardiac arrest, not only heart attack. So அதை மக்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒருத்தர் போய் கொலாப்ஸ் ஆகிறாங்கன்னா அவங்க ஹார்ட் அட்டாக்னால தான் கொலாப்ஸ் ஆகிறாங்கன்னு இல்லை. ஸோ
இதுக்கு ஸ்க்ரீனிங் வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ஹார்ட் அட்டாக் வரத்துக்கான இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பிக்கெலாம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க, இல்லை பைபாஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து அவங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இவங்களுக்குலாம் வந்து 40s to 50s ஹார்ட் அட்டாக் வந்திருந்ததுன்னா, then we consider that as a strong family history for the person to get a heart attack. So that person should get an early screening, right? I mean, what the guidelines என்ன சொல்லுது அப்படின்னா, right from the age of 20, when the person hits the age of 20, we should do at least one blood test in the form of cholesterol levels, one blood test to check the sugar levels, and also sometimes if they have a very strong family history of heart attacks, then we need to do even a CT to rule out any blocks which are getting formed in the blood vessels of the heart. So for a heart attack strong family history இருக்கு அப்படின்னா, அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ இந்தியன்ஸ் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸில் வந்து டியூ டு ப்ரிவலன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் அதர் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் புவர் டயட்ரி ஹேபிட்ஸ், இதனால யங்கர் இண்டிவிஜுவல்ஸ் ஈவன் வித்தவுட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கூட they are prone for heart attacks in our country. So screening ideally for a heart attack patient should start from the age of 20. At least ஒரு டெஸ்டாவது பண்ணணும்னு the guidelines recommend. இந்த 20 இயர்ஸ் ஆஃப் ஒருத்தன் வந்து 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அட்டைன் பண்ணோன்னே இந்தியன் சினாரியோவில் irrespective ஆஃப் த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அட்லீஸ்ட் ஒரு கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, ஒரு சுகர் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மேபி சிடி ஆஸ் பர் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கார்டியாலஜிஸ்ட் should be done to screen for blocks which might cause heart attacks. Other diseases are there which can cause sudden cardiac arrest and sudden death. அது வந்து ஹார்ட்லேயே வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம், இல்லை அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் கூட சடனாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஹார்ட் பீட் வேகமாக துடிச்சு ஹார்ட் நின்று போய் அரெஸ்ட் ஆகலாம். ஸோ அதுக்கெல்லாம் ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஏர்லி இன் த சைல்ட்ஹுட் இட் செல்ஃப். ஸோ அதுக்கு அந்த டைம்லைன் வேரிஸ். If there is a strong family history, genetic history of a father or a mother collapsing in the younger age group, and we suspect any cardiomyopathy or arrhythmias, arrhythmiasனா ஹார்ட் பீட் எராட்டிக்காக இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி டிஸார்டர்ஸ்னால தான் அவங்க இறந்துருப்பாங்கன்னு டாக்டர் கார்டியாலஜி சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா the screening starts right from the childhood. Whereas in heart attacks, the screening, at least the recommendations படி 20 yearsலேருந்து we have to start screening the individual. So, doctor, irrespective of whether the patient has a family history or not, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் எஸ்பெஷலி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, it is better to get a checkup done. Preventive health check is always better rather than going to the doctor after, having a condition. Because heart attack is always detrimental. It வந்து லைஃபை எப்போ வேணால் எந்த நிமிஷம் வேணால் பறிச்சிடலாம். So better to go for a preventive health checkup and keep yourself heart healthy always. So prevention is the way to go. Okay, great. So இப்போ இருக்கிற current lifestyle sir, one more thing is we are all in high pressure jobs. அதனால வந்து நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. What does stress play in heart conditions or a heart attack? Correct. So ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கரண்ட் சினாரியோ, இந்தியன் சினாரியோவில் த ரைசிங் பாப்புலேஷன் and the work life balance பண்ண முடியாதது, poverty and other things, so many things play a role in our daily work life balance actually. So every person in a job is stressed, be it a female or a male, anybody is stressed. So stressed in the sense they do night duties because we work for the US, Canada, people. So night shifts இருக்கும், தூக்குறது கம்மியாயிடும். Added to that, our lifestyle has become very poor. Physical activity has come down, so we are becoming more and more couch potatoes. So இது எல்லாமே adds on to the stress. Apart from that, smoking, passive smoking is also a stress. So இந்த மாதிரி multiple stress factors alter the internal stress milieu. அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ், உடம்புக்குள்ளே இருக்கிற ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ் இந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை வந்து மாற்றுது. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் லீட்ஸ் டு இன்டர்னல் சேஞ்சஸ் வித்தின் த பாடி, விச் லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ் வித்தின் த பாடி. நமக்கு தெரியாமே நடக்குது இதெல்லாம். நமக்கு அதாவது டென்ஷனாக, நம்ம ஸ்ட்ரெஸ்னா நம்ம கத்துறதோ கோவப்படுறதோ தான் ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறோம். பட் இன்டைரக்ட்லி அவர் ஃபுட் ஹேபிட்ஸ், அவர் செடென்டரி லைஃப் ஸ்டைல், நம்மளோட தூக்கமின்மை, நம்மளோட வந்து
எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி அது வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே நம்ம உடம்புக்குள்ளே இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. அதுதான் சடனாக ஒரு நாள் ஒரு ஹார்ட் அட்டாக்காக வந்து முடியுது. ப்ளஸ் டயபெட்டிஸ் இட் செல்ஃப் worsens the internal changes. It brings out so many internal changes within the body. So diabetes itself is again a stressor. ஸோ நம்ம இப்போ இருக்கிற இந்தியன்ஸ் வந்து டியூ டு தி அபோவ் செட் ஃபேக்டர்ஸ் லைக் இந்த மாதிரி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் இல்லாமல் தூக்கமின்மை, அதே மாதிரி புவர் டயட்ரி ஹேபிட்ஸ்னால சின்ன ஏஜ் குரூப்லேயே டயபெட்டிக்காக மாறிடுறாங்க. ஸோ டயபெட்டிஸ் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் in changing the stress levels within the body that ultimately expresses itself as. So doctor, in the senior citizens actually contribute to a large amount of the population. ஸோ இவங்களுக்கு டாக்டர் மேத்தாஸில் எந்த விதமான கார்டியாலஜி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது? With the rising population as well as advancing medical field, the longevity of all the people, the mean lifespan has definitely increased over the past few decades in India. So definitely a huge amount of senior citizens are there who need cardiology services and other medical services also. So at Mehta's, especially for senior citizens, we are offering so many cardiac camps and medical camps for their welfare. So the periodica at a very nominal cost we are giving them. Even now we are organized a cardiac camp for the ensuing month. So the cost of the cardiology services, which includes certain important blood tests like cholesterol, thyroid, hemoglobin, and ECG, echo, and even cardiology consultations, all these are offered at a very nominal price of 999. Wonderful, doctor. So this package, I think it will benefit the senior citizens very well. Okay. And I think I urge the senior citizens to use this package and get benefited. டாக்டர், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லாட்டி ஆஞ்சியோகிராம் பண்ணுறது எவ்வளோ தூரத்துக்கு சேஃப்? ஏன்னா இப்போ நிறைய நம்ம கேட்குறோம் ஹாஸ்பிட்டல்ஸில் 70+ பேரண்ட்ஸ் கொண்டு வரும்போது அவங்க கேட்பாங்க, எதுக்கு சார் நான் இதை பண்ணணும், எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ வாட் வுட் பி யோர் சஜஷன்? ரொம்ப நல்ல கொஸ்டின். என்னோட ஒரு ரிப்ளை என்னவாக இருக்குன்னா, வாழறதுக்கு வயசு தடை இல்லை. ஸோ டெஃபினட்டாக ஒரு பர்சன் இவ்வளோ தான் வாழணும், இது மட்டும் பண்ணால் போதும்னு நம்ம வந்து இன்னொருத்தங்களை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு we are not the right persons, even if they are their own sons and daughters. Correct. So if the person is able, and ஒரு சீனியர் சிட்டிசன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 இயர்ஸில் வராங்க, நாங்கள் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணுறோம், அவங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, செஸ்ட் பெயின் இருக்குது. ஸோ இஃப் வி ஃபீல் தட் ஹீ ஷுட் அண்டர்கோ an angiogram, and if we feel that if he's fit for an angiogram, I think there is no harm, or it is a completely safe procedure, an angiogram or even an angioplasty for that matter. But depends on the other problems, sugar, BP, kidney problems இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கேன்சர் மாதிரி ஏதாவது இருக்கா, இதெல்லாம் வச்சு definitely the consultant will take a call whether it is safe to do or not. But இது ஆஞ்சியோகிராம் பண்ணவே வேண்டாம் இந்த வயசில் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் த ரைட் திங். பிகாஸ் suppose some people will have some blocks which if we clear it, the lifespan is definitely going to be higher. Okay. And definitely the quality of life is going to be better. ஏன்னா ஒரு பெயின், ஒரு மூச்சு வாங்குறதோட மெடிசின்ஸோடய வாழணுங்கிறது கட்டாயம் கிடையாது யாருக்குமே. They deserve a quality of life. And if the concerned person or the family is able to provide them the quality of life and care, definitely angioplasty பண்ணுறது வந்து வயசு வந்து ஒரு தடை கிடையாது. ஓகே. ஸோ டெஃபினெட்லி ஐ வில் ஆல்வேஸ் தெர் இஸ் அ கம்பல்லிங் இண்டிகேஷன். இதனால ஒரு லைஃப் சேவ் பண்ணப்படும்னு நாங்கள் டாக்டர்ஸ் ஃபீல் பண்ணோம்னா, இதனால ஒரு ஆபத்து வராது இந்த ஏஜ் குரூப்னு ஃபீல் பண்ணோம்னா, டெஃபினெட்லி வி ஆல்வேஸ் சஜஸ்ட் அன் ஆஞ்சியோகிராம் irrespective of the age, and even angioplasty irrespective of the age. ஸோ ஈவன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 3 heart attack patients, all 3 which I have operated and I have done angioplasty stent போட்டிருக்கோம், they are doing well. All 3 are above 72. Oh. So we are doing senior citizensனா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அவங்க மெடிசின்ஸே சாப்பிட்டா போதுங்கிற கான்செப்ட் வந்து I don't agree on that. Okay. Doctor, so there is a hospital that is mushrooming in every nook and corner, correct? There are so many hospitals now. Why would you say that for cardiac related services people have to come to Dr. Mehta's? What is our USP? Correct. So நம் மேத்தாக்குன்னு சில தாரக மந்திரங்கள் இருக்குது. துரிதமான சேவைன்னு சொல்லுவேன், அது ரொம்ப முக்கியம்.
ஸோ நம்ம ஒரு பேஷண்ட் வராங்கன்னா இமீடியட்டான ஓபிடி சர்வீசஸ் கேர் இன்க்ளூடிங் இனிஷியல் எக்ஸாமினேஷன், இசிஜி, எக்கோ எல்லாமே வேகமான முறையில் வந்து அவங்களுக்கு அந்த சர்வீசஸை கொடுத்துட்டு தே கேன் மீட் த சீனியர் கன்சல்டன்ஸ் டைரக்ட்லி. இனிஷியல் எவாஷனுக்கு அப்புறம் டேரெக்டாக தே கேன் மீட் த சீனியர் கார்டியாலஜி கன்சல்டன்ஸ் அண்ட் கெட் தேர் ஒப்பீனியன். இது எல்லாமே ஒரு 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 துரிதமான வேகத்தில் நடக்கும். கன்சிடரிங் நெக்ஸ்ட்டு சீனியர் கன்சல்டன்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் நாங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ் விச் இன்க்ளூட்ஸ் லாட் ஆஃப் டெஸ்ட் பீங் ஆஃபர்ட் அட் அ வெரி நாமினல் காஸ்ட். நிறைய கார்டியாக் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் போத் த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஸ் வெல் அஸ் த ஜென்ரல் பாப்புலேஷன். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அளித்து அவங்களுக்கு நிறைய சேவைகள் செய்கிறோம். when it comes to interventional cardiology servicesனா surgeries which includes angiogram, angioplasty எல்லாத்துக்குமே 24/7 டாக்டர்ஸ் ஆர் அவைலபிள். ஒரு ஹார்ட் அட்டாக்னு ஒருத்தங்க வராங்க, எமர்ஜென்சிக்கு வராங்கன்னா இமீடியட்லி தே வில் பி டேக்கன் கேர் அண்ட் இமீடியட்லி இஃப் ஆஞ்சியோகிராம் ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராம் வேணும், ஆஞ்சியோபிளாஸ்டி வேணும்னா we are always there to help you out and do the surgeries. And cardiac surgery department is also developing slowly. We are offering bypass surgeries and other valve surgeries and other surgeries also, and with the hope of expanding our services to minimal access surgeries. So when it comes to Mehta Velappanjavadi, இதோட தனித்துவம் வந்து துரிதமான சேவை, மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிற சேவை தான் நான் சொல்லுவேன். அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் தேர் 24/7 டு ஹெல்ப் ஆல் த பீப்புள். வண்டர்ஃபுல் டாக்டர். உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்லேருந்து இங்கே வந்து எங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப பேஷன்ஸோட ஆன்சர் பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் லாட். இன்னைக்கு இந்த பாட்காஸ்டில் உங்களுடைய மனசில் இருக்கிற நிறைய டவுட்ஸ், சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டாக்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம எதுவாக இருந்தாலும் டாக்டர் மேத்தாஸ் வேலப்பஞ்சாவடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற எமர்ஜென்சி நம்பருக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். For today, it is Radhika signing off. Thank you.